ராஜா ப்ரோ, வீடு பக்கத்துல வந்துருச்சு. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல. இன்னொரு வாட்டி யோசிச்சுக்கோங்க. வீட்டுக்கு தான் போறோமா? ஆமா ஆதித்யா, நான் முடிவு பண்ணிட்டேன். கண்டிப்பா நான் ரோஷாவை கூட்டிட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். நான் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறேன். ராஜா, எனக்கு பயமா இருக்கு. நீங்க எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரோஜா, நான் பல விஷயங்களை யோசிச்சுதான் இப்ப நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். நாங்க உன்னை காப்பாத்தினப்ப மணி கரெக்டா 10. இப்ப விடிய காலையில 5 மணி. நைட்டு 10 மணில இருந்து விடிய காலையில 5 மணி வரைக்கும் நீ எங்க மாதிரி 2 பசங்க கூட இருந்திருக்க. ஒருவேளை நான் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வையேன், இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன தெரியுமா பேசுவாங்க? நைட்டு 10 மணில இருந்து விடிய காலையில 5 மணி வரைக்கும் அந்த பொண்ணு 2 பசங்க கூட இருந்தா, அப்படி என்னதான் பண்ணான்னு தெரியல. அதுல ஒரு பையனை இழுத்துட்டு போயிட்டா, அந்த பையனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசுவாங்க. இப்ப நான் உன்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணேன்னா இப்படிதான் உனக்கான பேர் இருக்கும். ஆனா இதுவே நீ இப்ப வீட்டுக்கு போயிட்டேன்னு வையேன், நீ ஏன் கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரி தான் நினைப்பாங்க. நாங்க உன்னை காப்பாத்தணும்ன்றது யாருக்குமே தெரியாது. ப்ரோ, யாரு ப்ரோ நீங்க? எங்க இருந்தீங்க ப்ரோ இவ்வளவு நாளா? பா, என்னமா யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பா நீங்க சொல்றதுதான் ப்ரோ நடக்கும். இப்ப நீங்க ரோஜாவை கொண்டு போய் வீட்டுல விடுறது ரோஜாக்கும் நல்லது, நம்மளுக்கும் நல்லது. ஆதித்யா, ரொம்ப சாரி ப்ரோ. உங்க கையில ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதுக்கு கூட எங்களால உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக முடியல. அப்படியே பிளட் சொட்ட ரொம்ப நேரமா இருந்தீங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ப்ரோ. தப்பிச்சோம் பொழிச்சோன்னு ஓடி வந்துட்டு இருக்கோம். இதுல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகாட்டி தான் என்ன? எங்க வீட்டுல தான் ஒரு டாக்டர் இருக்காங்களே, அவங்க கிட்ட போய் நான் பாத்துக்கிறேன் ப்ரோ. டாக்டரா? உங்க அம்மா அப்பாவா? அம்மா அப்பாலாம் இல்ல ப்ரோ, அப்பா தான் டிஜிபி ஆச்சே. நீங்க பிளட் கொடுத்தீங்களா என் மாமா பொண்ணு மில்லர் நிலா, அவ டாக்டர் தான். அப்படியா ப்ரோ? மில்லர் டாக்டரா? எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கா ப்ரோ. இங்க ஹாஸ்டல்ல இருந்து படிச்சிட்டு இருந்தா. இப்ப அவளால சுத்தமா நடக்க முடியாது. ஒரு 8 மாசத்துக்காவது பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அதனால வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப மெடிக்கல் லீவ்ல இருக்கா. சரி ப்ரோ, நான் உங்களை கேட்டதா சொல்லுங்க. நான் உங்க கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன்னு அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களை மீட் பண்ணணும்னு நினைப்பா. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா ப்ரோ, என் உயிரை காப்பாத்தினதே அவர் தானே. ஒரு நாள் கண்டிப்பா வீட்டுக்கு வாங்க ப்ரோ, அவளை வந்து மீட் பண்ணுங்க. இல்ல ஃப்ரீயா இருக்கிறப்ப சொல்லுங்க, நானே நிலாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். ப்ரோ, ரோஜாவை கொண்டு போய் பத்திரமா உங்க வீட்டுல இறக்கி விட்டுட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வேலை நிலாவை மீட் பண்றதுதான். நான் கண்டிப்பா வீட்டுக்கு வரேன் ப்ரோ. வாங்க வாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்பா, வீடு வரப்போகுது, நான் இறங்குறேன். ஓகே ப்ரோ, பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆதித்யா. சொல்லுங்க ரோஜா. சாரி ஆதித்யா, என்னதான் இருந்தாலும் நான் உங்களை கத்தியெல்லாம் எடுத்து மிரட்டி இருக்க கூடாது. அதுல வேற நான் உங்களை குத்த போய் உங்களுக்கு கையில ரொம்ப அடிபட்டுருச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. பரவாயில்லைங்க, உங்க இடத்துல யாரா இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பாங்க. நீங்க பண்ணது கரெக்டும் கூட. சரி ஓகே, நான் கிளம்புறேன். வீடு வந்துச்சு. ராஜா ப்ரோ, பத்திரமா ரோஜாவை இறக்கி விட்டுட்டு எனக்கு ஒரு கால் பண்ணுங்க. கண்டிப்பா கால் பண்றேன் ப்ரோ. பாய் பாய் பாய், 2 பேருக்கும் பாய். ஆல் தி பெஸ்ட். அம்மா. அம்மா. ஆதி. என்னம்மா, பயந்துட்டீங்களா? ரொம்ப பயந்துட்டேன்ப்பா. என்ன அது இதெல்லாம் திடீர்னு வந்து இப்படி பயமுடுத்துற? ஆமா, நைட் எல்லாம் எங்கப்பா போன? அது என் ஃப்ரெண்ட் ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க, அதுதான் முடிச்சுட்டு வரேன். அப்புறம் நிலா சாப்பிட்டாளா? தூங்கிட்டு இருக்காளா? ஆமாப்பா, நைட்டு சரியா தூங்கல போல. பிள்ளைய போய் பார்த்துட்டு வந்தேன், கண்ணெல்லாம் வீங்கி இருந்துச்சு. சரி தூங்கட்டோன்னு விட்டுட்டு வந்துட்டேன். மா, சாப்பாடு செய்யும் போது நிலாக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு செய்யுங்க. அவளுக்குன்னு தனியா செய்யணும்னு இல்ல, எல்லாருக்குமே அதே சமைச்சிருங்க. அதே ஆதி, நிலாக்கு பிடிச்சதான் சமைக்கணும். ஏன் எங்களுக்கு எல்லாம் தனி டேஸ்ட் இல்லையா? அதுக்கு சொல்லலமா, நம்மலாம் இங்கே தான் இருக்கோம். அவ இப்பதானே புதுசா வந்திருக்கா, அவளை கொஞ்சம் கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். புரியுது ஆதி. சரி, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? ஆதி, என்னப்பா அது கையில இப்படி அடிபட்டு இருக்கு? மாமா, அது ஒண்ணும் இல்ல, லைட்டா கம்பியில கிழிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். கம்பியில கிழிச்சிட்டியா? என்னப்பா, பாத்து இருக்க கூடாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இதெல்லாம் சின்ன ஒரு வெட்டு காயம் தானே. சரி, ஹாஸ்பிட்டல்லையாவது போய் கட்டு போட்டு வந்துடலாம்ப்பா. ஏமா, நம்ம வீட்லயே ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு நம்ம எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போகணும்? யாரு, நிலாவை சொல்றியா? இப்பதான் அவ ஃபர்ஸ்ட் இயரே ஜாயின் பண்ணிருக்கா. இப்பதான் எம்பிபிஎஸ்கே ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டு இருக்கா. அவகிட்ட போய் கையில கட்டு போட்டுக்கிறேன்னு சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, அது சரியாயிடும். சரி, நான் போய் நிலாவை பார்த்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வரேன். சரிப்பா. இப்ப இவ்வளவு நேரம் வந்து பேசிட்டு மேல போறது ஏன் புள்ள ஆதித்யாவா? என்னால என் கண்ணை நம்ப முடியல. ஆதித்யா அப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லையே. வார்த்தைக்கு வார்த்தை நிலா நிலான்னு நிலா மேல உயிரே வச்சிருக்கா. அன்னைக்கு தானே சொன்னா அவளை மாதிரி பட்டிக்காரெல்லாம் வீட்டுக்குள்ள விடாதீங்க, எதையாவது பண்ணிட்டு இருப்பான்னு. ஆனா இப்ப நிலா நிலான்னு இப்படி பேசுறான். என்னமோ சரியில்லையே. ஆதித்யா கிட்ட இதை பத்தி பேசணும். என்ன லூசு அப்படி பாக்குற? இந்த மனுஷங்களே என்னால புரிஞ்சுக்க முடியல ராஜா. எவ்வளவு பேச்சு பேசினாரு, அசிங்க அசிங்கமா பேசினாரு. இப்ப ஒரே நைட்ல டோட்டலா மாறிட்டாரு. என்னால சுத்தமா அதை ஏத்துக்கவே முடியல. நடக்கிறதெல்லாம் உண்மையாதான் நடக்குதா இல்ல நான் ஏதோ கனவு கண்டுட்டு இருக்கேனா ஒண்ணுமே எனக்கு தெரியல. விடு ரோஜாமா, அவரே திருந்தி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. அவரதான் என்கிட்ட வந்து சாரி எல்லாம் கேட்டாரு. சரி ஓகே, மனுஷனா இருந்தா ஒரு சான்ஸ் கொடுத்தாகணுமேன்னு சொல்லி கொடுத்தேன். அவர் அதை கரெக்டா தான் யூஸ் பண்ணாரு. ரொம்ப நல்லவர் தெரியுமா. என்ன அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி அவரை மாத்திடுச்சு. சரி ரோஜாமா, முன்ன மாதிரி ஜோசப்பும் சின்னவாண்டும் உங்க வீட்டுல குடியில்ல. அவங்கள உங்க அண்ணன் காலி பண்ண சொல்லிட்டாரு. இதுக்கு இடையில எங்க மாமா வேற வந்து எங்களை ஏத்துக்கிட்டாரு. அதனால நாங்க எல்லாரும் அங்க போயிட்டோம். என்ன சொல்றீங்க ராஜா?
ஜோசப் அண்ணாவும் ஜோஸ்பின் அக்காவும் இப்ப எங்க காலனில இல்லையா? இல்லம்மா, நீ காணோம், எங்க போயிருக்க, எங்க உன்னை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு கேட்கறதுக்காக உங்க அண்ணன் கிட்ட சண்டை போட போனேன். அப்ப ஜோசப்பும் வந்திருந்தான். அவனும் 4 வார்த்தை பேசினோடனே உங்க அண்ணனுக்கு கோவம் வந்து நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால நாங்க எல்லாருமே எங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஐயோ, அப்ப என்னால உங்களை பார்க்கவே முடியாதா? கடவுள் அதுக்கும் கண்டிப்பா ஏதாவது வழி வச்சிருப்பாரு ரோஜாமா, நீ கவலைப்படாத. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வீட்டுக்கு போறோம். அங்க செம்பாக்காட்ட சொல்லி உன்னை வீட்டுல கொண்டு போய் விட சொல்றேன். நான் வந்தா அது நல்லா இருக்காது. செம்பாக்கா கொண்டு வந்து உன்னை வீட்டுல விட்டுருவாங்க. ஒரு 2 நாள் நீ எதை பத்தி யோசிக்காத, நல்லா சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடு. 2 நாள் கழிச்சு நாங்க குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வரோம். ராஜா, உண்மையாதான் சொல்றீங்களா? ஆனா எங்க அண்ணன். உங்க அண்ணனை நான் பாத்துக்கிறேன் ரோஜாமா, நீ கவலைப்படாம போ. உனக்கு இப்ப இருக்கிற ஒரே ஆயுதமே என்ன நம்புறது மட்டும்தான். என்ன நம்பி போ, நான் உன்னை கைவிட மாட்டேன். புரிஞ்சுதா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. வாண்டு நைட்டெல்லாம் ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இப்ப காலையில நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறல, அதுவும் சூரிய ஒளி மேல பட்டு எந்திரிச்சிடக்கூடாதுன்னு ஐ மாஸ்க் எல்லாம் போட்டு தூங்குற. நிலாமா, உன்னை எப்படி பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ எப்ப என் லைஃப்குள்ள வந்தியோ அப்பையில இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னையே நான் புதுசா உணர்றேன், சிரிச்சுட்டே இருக்கேன். ஒரு மாதிரி வேற மாதிரி ஃபீல் ஆகுது நிலாமா. என் வாழ்க்கை முழுக்க உன் கூடயே சேர்ந்து இருக்கணும்னு தோணுது. என்னன்னு தெரியல, இது லவ்வா இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல வேற எதுமா என்னன்னு சொல்லவே தெரியல. ஆனா நீ என் கூட இருந்தா போதும், அப்படி இருக்கு. இது வரைக்கும் நான் எத்தனையோ பொண்ணுங்கள்ட்ட பேசி பழகிருக்கேன். ஆனா யார்கிட்டயுமே வராத ஃபீல் முதலா உன்கிட்ட மட்டும்தான் வந்திருக்கு. வாண்டு, நீ என் கூடவே இருப்பியா? தென்றலை போல நடப்பவள், என்னை தழுவ காத்து கிடப்பவள், செந்தமிழ் நாட்டு திருமகள், எந்தன் தாய்க்கு வாய்த்த மருமகள், சிந்தையில் தாவும் பூங்கிழி, அவள் சொல்லிடும் வார்த்தை தேன் துளி, அஞ்சுகம் போல இருப்பவள், கொட்டும் அருவி போல சிரிப்பவள். மண்டைக்கு வலி இல்லாதவனே, 9வது வந்துட்ட, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இன்னமும் படி படி நோக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்க வேண்டியதால இருக்கு. பாக்கியா, அம்மாவை பாத்தியா? அம்மா கேரக்டருக்கு புது ரியாக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு போல. ஏதோ பத்ரகாளி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்ணே, அததான் நானும் பாத்துட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா நம்ம எபிசோடுக்கு வரலண்ணே, அதுக்குள்ள என்னென்னமோ மாறிடுச்சு. அம்மாவே நம்ம கண்ணுக்கு இப்ப பத்ரகாளி மாதிரியே தெரியுறாங்கல்ல. ஆமா, நீ கூட தான் மாறிட்ட. ரொம்ப குட்டியா ரெட்டை சடை போட்டிருந்த, இப்ப ஒத்த குடுமி போட்டு பெரிய மனுஷி மாதிரி இருக்க. முடி ரொம்ப வளர்ந்துருச்சுண்ணே. ரெட்டை குடுமி போட்டு ஏதோ ரொம்ப குட்டி பிள்ளை மாதிரி இருந்தேன். இப்போ ஒத்த குடுமி போட்டோன்னே கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய மாதிரி மாறிட்டேன். ஏய், நான் இங்க ஒருத்தி காட்டு கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன 2 பேர் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க? நீ நார்மலாவே கோவப்படுமா? நீ ஏதோ ரொம்ப கோவப்படுறன்ற பேர்ல ஏதோ பத்ரகாளி டான்ஸ் ஆடுற மாதிரியே தெரியுதுமா எங்களுக்கு. அப்படியே தெரிஞ்சது. இப்போ ஓகேவான்னு பாரு. இப்போ கரெக்ட்டா இருக்குமா? நீ அண்ணனை திட்டறத கண்டினியூ பண்ணு. ஏய், ஏதாவது ஒரு பாடம் 2 பாடத்துல ஃபெயில் ஆனா பரவாயில்ல, இருக்கிற 6 பாடத்துல ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கீ எரும மாடே. நீ எல்லாம் என்னத்துக்கு படிக்க போற? பேசாம 4 மாடு வாங்கி விடுறேன், போய் மாடு மேய் போ. பாக்கியா, பல்ல காட்டாத, எரிச்சலா இருக்கு. அங்க என்னடா பேச்சு? அம்மா, மாடு மேய்க்க சொன்னீல, அதான் எரும மாடா பசு மாடான்னு கேக்குறாமா. ஏய், அங்க என்னடா முறப்பு? இங்க பாரு, இங்க பாரு. எப்படியோ திக்கி முக்கி 9வது வரைக்கும் வந்துட்ட. இந்த வருஷம் பாப்பேன். ஒழுங்கா மட்டும் படிக்கல, அப்படியே படிப்ப நிப்பாட்டிட்டு உங்க அப்பா கடையில போய் உட்காந்துரு. அப்படியே அது பிடிக்கலையா, நான் 4 மாடு வாங்கி தரேன். எரும மாடு பசு மாடு எதையாவது ஒண்ணு மேய்ச்சிக்கிட்டு. அம்மா, கூட 2 ஆட்டுக்குட்டியும் சேர்த்து வாங்கி கொடுமா, மேய்க்கிறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும். நீ பல்ல காட்டாம வாய மூடுடி. எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துறதே உனக்கு வேலை. ஸ்கூலுக்கு ரேங்க் கார்டு வாங்க போகும்போதெல்லாம் அசிங்கமா இருக்குது. டீச்சர்ட்ட நீ திட்டு வாங்குறியோ இல்லையா? நான் தான திட்டு வாங்குறேன். அம்மா, ஆனா எனக்கு ரேங்க் கார்டு வாங்கும்போது உனக்கு பெருமையா இருக்கும்ல. நான் எப்பவுமே கிளாஸ்ல முதல் ரேங்க் வாங்குறேன்னு உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஆமா, கிளிகிளின்னு சந்தோஷமா இருக்கு. தூர போடி. படிச்சா மட்டும் 10 மாடி, பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து வாயான வாய் பேசுறேன்னு மிஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு நீ மட்டும் முதல் ரேங்க் வாங்கிட்டு மத்த பிள்ளைங்க எல்லாம் படிக்காம போயிருதுங்கன்னு சொல்றாங்க. அம்மா, அதான் நல்லா படிச்சு முதல் ரேங்க் வாங்குறேன்லம்மா, அப்புறம் ஏம்மா என்னை திட்டுற? ஏய், படிப்பு வாழ்க்கைக்கு முக்கியம் தாண்டி, ஆனா படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. ஒழுக்கமா இருக்கணும், அது தெரிஞ்சுக்கோ. பொம்பளை பிள்ளை அடக்க ஒடக்கமா ஒழுக்கமா வளரணும். இப்படியே எல்லாத்தையும் பராக்க பார்த்துட்டு பல்ல காமிச்சிட்டு பேசிட்டு வருவியா? ஏமா, இப்ப சொன்ன பாரு, அதுதான் கரெக்டான பாயிண்ட். படிப்பு வாழ்க்கைக்கு முக்கியம், ஆனா படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது, இல்லமா? என்ன நொல்லமா? செவனிலே உன்னை விட்டுருவேன். ஏண்டா இவ்வளவு நேரமா உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் உனக்கு மண்டைக்குள்ள ஏறல? இவகிட்ட பேசிட்டு இருந்ததுக்கு மட்டும் மண்டை மேல ஏறி உட்கார்ந்து டான்ஸ் ஆடுதோ? ஏய், 2 பேரும் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வேலு, அடுத்த பரீட்சையில ஒரு பாடத்துல கூட ஃபெயில் ஆகாம எல்லாத்துலயும் பாஸ் ஆயிருக்கணும். 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா பாஸ் ஆயிருக்கணும். பாக்கியா, நீ முதல் ரேங்க் வாங்குறியோ இல்லையோ, வாயை குறைச்சிட்டு அடுத்த தடவை மிஸ் பாக்கியா ரொம்ப நல்ல பிள்ளை, யார்கிட்டயுமே எதுவுமே பேசல, நல்லபடியா ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லபடியா வந்தான்ற பேரோட இருக்கணும்.
இருக்கணும் புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா? ஏக்கா தம்பி, அந்த ரோஜா பாப்பா நல்லா இருக்குதாப்பா? ஜோசப் சொன்னா பாப்பா கிடைச்சிருச்சுன்னு. ஆமாக்கா கிடைச்சிட்டா. வெளியே தான்க்கா கார்ல இருக்கா. அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கா. தம்பி, நான் எப்படி தம்பி போறது? அக்கா நீ தான் போகணும். நான் போனா தப்பாயிடும். நீ போய் அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லி விட்டுட்டு வந்திருக்கா. சரி தம்பி, நான் போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஏய், அம்மா அங்க போயிட்டாங்க இங்க போயிட்டாங்கன்னு அப்படியே சுத்திட்டு இருக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை புக் எடுத்து வச்சு 2 பேரும் படிக்கிறீங்க. ஹோம்வொர்க் எல்லாம் முடிக்கிறீங்க. வந்தோடனே பாப்பேன். நீ வா தம்பி. என்ன அம்மா என்ன சொல்லிட்டு போகுது? படிப்பு முக்கியங்கதா இல்ல படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லங்கதா? பாக்கியா, எனக்கு படிப்பு மட்டுமே முக்கியம், உனக்கு படிப்பு மட்டுமே முக்கியம் இல்ல. இப்ப புரிஞ்சுதா? சத்தியமா புரியலனே. எனக்கும் புரியல பாக்கியா. அம்மா சொன்னதை உன்கிட்ட சொல்றேன். விஜி, அம்மாடி விஜி. வரேன். ரோஜாமா, அண்ணி, ரோஜாமா, என்ன கண்ணு உன் முகத்துல எல்லாம் இவ்வளவு அடிபட்டு இருக்கு? என்ன கண்ணாச்சு? ஒன்னும் இல்ல அண்ணி, நான் அப்புறம் சொல்றேன். நல்லா இருக்கீங்களா அண்ணி? உங்களை பார்த்தே ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கேன் கண்ணு. அம்மா, உங்க அண்ணன் உன்னை தேடி தானே போனாரு. எப்படி நீ இங்க வந்த? அதுவும் செம்பாக்கா கூட வந்திருக்க? விஜி, பாப்பா எல்லாத்தையும் பொறுமையா உன்கிட்ட சொல்லும். உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி குடிக்கண்ணு. அப்புறம் அதை நல்லா குளிச்சுட்டு வந்து நல்ல சாப்பாடு போட்டு தூங்க வைக்கண்ணு. அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். புள்ள மூஞ்சியை பார்த்தோன்னே எனக்கே பொக்குன்னு போயிருச்சு. அது பாரு, எவ்வளவு நல்ல கலக்கலன்னு இருந்த பொண்ணு இப்படி இருக்கு பாரு. சீக்கிரம் உள்ள கூட்டிட்டு போத்தாங்க. செம்பாக்கா, நீங்களும் உள்ள வாங்கக்கா. இல்ல விஜி, நான் போறேன். பிள்ளைங்களாம் வீட்டுல இருக்கு. ராஜாவும் வேற இப்பதான் வந்தான். அவன் தான் கண்ணு ரோஜாவை கூட்டிட்டு வந்தான். அப்புறம் அவன் வந்து இங்க விட்டா நல்லா இருக்காதுன்னு என்ன கொண்டு வந்து விட சொன்னான். அவன் அந்த மூலையில தான் நிக்கிறான். நான் போறேன் கண்ணு. ராஜா மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க ரோஜா கொடுத்து வச்சிருக்கணும்க்கா. அது ஏன் இந்த மனுஷனுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குதுன்னே தெரியல. இல்ல விஜி, ராஜா ரொம்ப நம்பிக்கையா சொல்லியிருக்கான். எப்படியாவது ரோஜாவோட அண்ணன் மனசை மாத்தி ரோஜாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்கான். பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம். ரோஜா அக்கா, நீ தைரியமா உள்ள போ கண்ணு. உங்க அண்ணி, நானு, ராஜான்னு இத்தனை பேர் உன் கூட இருக்கோம். நீ கவலைப்படாத. சரிங்கக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இருக்கட்டும் கண்ணு. விஜி, உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்கக்கா. ரோஜா வாமா. நம்ம ரூம்ல தூங்குறாரு. என்ன அழகா ஸ்மார்ட்டா இருக்காரியா. ச்சே. மாமா, நேத்து நைட்டு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, என்ன உனக்கு பிடிக்குமான்னு. அதுக்கு பதில் இப்ப சொல்றேன். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல மாமா, நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன். ஆனா யார்கிட்டயுமே வராத ஃபீல் உங்ககிட்ட பேசும்போது ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுது. இது லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்ல எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல மாமா. ஆனா நீங்க என் கூட இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு மட்டும் தெரியுது. கடைசி வரைக்கும் என் கூடவே இருப்பீங்களா ஆதி மாமா? கடைசி வரைக்கும் கூடவே இருப்பீங்களா ஆதி? ஏய் வாண்டு கூடவே இருப்பியா? காதலே காத்துல அழகாக வீசுது. கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது. உங்களை பாக்குறப்ப உங்ககிட்ட பேசுறப்பெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு மாமா. அத நான் நீங்க முழிச்சிருக்கப்ப பாட முடியாது. அதனால இப்பவே பாடிடுறேன். அடிமை சாசனம் எழுதி தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளு. ஆயுள் முழுதும் உன்னுடன் இருப்பேன், அன்பாய் பார்த்துக்கொள்ளு. ஆதித்யா நீ கலைஞன்தான், ஆதித்யா நீ கவிஞன்தான், ஆதித்யா நீ காதலன்தான், ஆதித்யா நீ காவலன்தான். என்னை உனக்குள்ளே தொலைத்தேன், ஏனோ தெரியல. உன்னை கண்ட நொடியேனோ இன்னும் நகரல. உந்தன் ரசிகை நானும் உனக்கேன் புரியவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. எத்தனை ஆண்களை கடந்து வந்தேன், எவனையும் பிடிக்கவில்லை. 20 வருடம் உன்னை போல் எவனும் என்னை மயக்கவில்லை. ஐயோ, நம்ம பாட்டுக்கு பாடிட்டோம். கேட்டிருந்தாருன்னா என்ன ஆகுறது? சரி, போர் அடிக்குது, எழுப்பி பாப்போம். ஆதி மாமா, மாமா. ஹே வாண்டு, முழிச்சிட்டியா? நான் முன்னாடி முழிச்சு பாட்டெல்லாம் பாடிட்டு பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் மாமா. ஆமா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கீங்க. காலையில தாண்டா வந்தேன். வந்தோடனே உன்னை வந்து பார்த்தேன். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். அப்படியே உட்காந்து நானும் தூங்கிட்டேன். சரி, அப்ப பெட்ல வந்து படுங்க மாமா. ஏன் உட்கார்ந்துட்டே தூங்குறீங்க? நான் கீழ போய் அத்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். பெருசா தூக்கம் வரலடாமா, சும்மா அப்படியே உட்காந்துக்கிறேன். சரி, அப்ப உட்கார்ந்துட்டே இருங்க, நான் கீழ போறேன். லூசு, கொஞ்ச நேரம் பேசிட்டு போ. பேசிட்டு போவா? எனக்கு மாமா கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மாமாக்கும் அதே ஃபீல் தான் இருக்கு போல. என்ன வாண்டு, தனியா ஏதோ பேசிட்டு இருக்க?
இல்ல கொஞ்ச நேரம் பேசிட்டு போன்னு சொன்னீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்கிட்ட பேசினா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமோ? அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன் என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? ஐயோ, என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நான் எப்போதுமே வளவளன்னு எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பேன். ஆனா யாருமே சரியா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. எனக்கு அவங்க கிட்ட மறுபடியும் பேசவே பிடிக்காது. ஆனா என்னமோ தெரியல மாமா, உங்ககிட்ட ஏதோ தனி மேக்னெட்டிக் பவர் இருக்கு. எப்போ உங்ககிட்ட பேசினாலுமே மைண்ட் அப்படியே எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. நம்ம மட்டும் தான் நிலா கிட்ட பேசினா சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நிலாக்கும் அப்படிதான் இருக்கு போலே. ஒருவேளை நம்மள அவளுக்கு பிடிச்சிருக்கா? கேட்டா தப்பா எடுத்துப்பாளோ? கேட்கலாமா வேணாமா? ஹலோ போலீஸ்கார், என்ன தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்லடாமா, ஒன்றும் இல்லை. பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன் திடீர்னு அப்படி கேக்குறீங்க? இல்ல, திடீர்னு தான் நம்ம பழகி இருக்கோம், நல்லா வர பேச ஆரம்பிச்சிட்டோம். அதான் என்னை பத்தி நீ என்ன நினைச்சு வச்சிருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். என்ன சொல்லலாம், நீங்க ரொம்ப நல்லா ஜாலியா பேசுறீங்க, நல்லா டேக் கேர் பண்ணி என்ன பாத்துக்கிறீங்க. இதை தவிர வேற என்ன இருக்கு? அவ்வளவுதானா? சும்மா 4 வார்த்தை, முடிஞ்ச வரைக்கும் காஃபி.